ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் டோல்கேட் அருகே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கோவை என 4 மாவட்டத்தைச் சேர்ந்த 1796 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாளை விஜய் முன்னிலையில் முக்கிய பிரமுகர்கள் தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குறைவான நேரங்களை பேசி வரும் விஜய் நாளை 30 நிமிடம் பேசுமாறு விஜய்க்கு செங்கோட்டையன் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தகவல்களானது வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வேலுச்சாமி. வேலுச்சாமி, வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் நிக்கிதா. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே நாளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. சுங்கச்சாவடி அருகே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாளை காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை மக்கள் சந்திப்பு கூட்டமானது நடைபெற உள்ளது. இதற்காக சென்னையிலிருந்து நாளை காலை விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு பின்னர் கோவை சேலம் 4 வழிச்சாலையில் கார் மூலம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து பேச உள்ளார். இதற்காக முன்னேற்பாடுகள் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் 60க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அதே போல கூட்டத்தில் எந்தவித இடையூறும் இல்லாமல் இருப்பதற்காக 14 ஆம்புலன்ஸ்கள், 58 மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர் அமைக்கப்பட்டுள்ளனர். அவசர சிகிச்சைக்காக மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பாதுகாப்பு பணிக்காக ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 1476 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்தி ஆனந்த் மற்றும் முன்னாள் அமைச்சரும் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான KA செங்கோட்டையன், நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் பங்கேற்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போல இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு பாஸ் வழங்கப்படவில்லை. அதே போல QR கோடும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாளை நடைபெறவுள்ள இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்காக தற்போது முன்னாள் அமைச்சரும் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான செங்கோட்டையன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.